மற்றுமொரு அண்மைச் செய்தி. ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு செல்வதற்காக கர்னூல் அருகே சென்றபோது பேருந்தில் தீப்பற்றி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 40 பயணிகளுடன் சென்ற பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட் விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு சென்ற தனியார் பேருந்து இன்று அதிகாலை திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் அருகே இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த பேருந்துல 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த நிலையில அந்த பேருந்துல பயணித்த 25க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. மேலும் அந்த பேருந்துல தீ விபத்து ஏற்பட்டதற்கு பிறகாக அந்த கண்ணாடியை உடைத்துக் கொண்டு 12 பேர் தீக்காயங்களுடன் தப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்த நபர்களுக்கு தற்பொழுது அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. பேருந்துடைய எரிபொருள் தொட்டியில ஒரு பைக் மோதியால்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை முதற்கட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த பேருந்துல எத்தனை பயணிகள் பயணித்தார்கள் உள்ளிட்ட விவரங்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து சேகரித்து வருகிறார்கள். ஒருவேளை உயிரிழந்த நபர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவுகளிடம் அந்த உடல் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவுகளிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முதற்கட்ட தகவலாக இந்த பேருந்துடைய இந்த எரிபொருள் தொட்டியில ஒரு பைக் மோதியால் தான் தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் முதற்கட்டமாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையும் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு சென்ற தனியார் பேருந்துல நள்ளிரவு நேரத்துக்கு அதிகாலை நேரத்துல திடீரென தீப்பற்றி எரிந்ததில் 25க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சமும் அந்த கண்ணாடியை உடைத்துக் கொண்டு 12 பேருக்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.